யோகிராம் சுரத்குமார் சாமி என்கிட்ட எப்பொழுதும் சொல்லுவார், ஹெல்ப் அதர்ஸ், ஹெல்ப் அதர்ஸ், ஹெல்ப் அதர்ஸ். மற்றவர்களுக்கு உதவி செய், மற்றவர்களுக்கு உதவி செய், மற்றவர்களுக்கு உதவி செய், உதவி செய்து கொண்டே இரு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய தோத்திரம். அவர் அடித்தாங்க, உதைச்சாங்க, ஜெயிலில் தரலாம், எவ்வளவோ சிரமப்பட்டிருக்கார் சாமி. ஆனால் அவ்வளவையும் தாங்கி கொண்டு இந்த உலகத்துக்காக வேண்டி, உலக மக்களுடைய நன்மைக்காக வேண்டி ஒன்றை கொடுக்கணும்ல. இப்போ எங்கள் அப்பா ஒன்றை வச்சுட்டு போகிறாருன்னா, ஒன்று சொத்தை வைக்கலாம், இல்லை எனக்கு கல்வியை கொடுத்துருக்கலாம், அல்லது எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கலாம், அல்லது டயாபெட்டிஸ் ஜீனி உள்ள வியாதி அந்த சுகரை கொடுத்துருக்கலாம். எல்லாம் தந்தையின் மூலம் வந்தது. அவர் என்ன கொடுத்தார், இந்த உலகத்துக்கு எதை விட்டு சென்றார்னா யோகிராம் சுரத்குமார் என்ற நாமந்தான். அந்த யோகிராம் சுரத்குமார் நாமத்தில் அவ்வளோ இருக்கையா, எவ்வளோ கண் கூட நான் பார்த்துருக்கேங்க. லண்டனில் என் மக இருந்தாப்புல போயிருந்தேன். போயிட்டு புறப்பட்டு வரும்பொழுது, பேத்தி பிறந்த பிறகு நானும் என் மனைவியும் புறப்பட்டு வந்தோம். வரும்பொழுது லண்டனில் ஏர்போர்ட்டில் நிற்கிறோம். பெட்டியை தூக்கிட்டு வந்து நிற்கிறேன். அதை வெயிட்டை பார்த்துட்டு, இது வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குது, இதுக்கு 25,000 கட்டுங்கன்னு போட்டார். நான் சொன்னேன், இந்த 25,000 கட்டலை, இந்த 25,000க்கு நான் மெட்ராஸுக்கு போயிட்டேன்னா வெறும் 5,000 அத்தனை ட்ரெஸ்ஸும் வாங்கிடுவேன். எனக்கு தேவையில்லைன்னு இந்த பெட்டியை வச்சுட்டு யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா, இதைத்தான் ஆண்டவன் சத்தியமாக நடந்த உண்மை அப்படியே சொல்கிறேன். சொல்லிவிட்டு ஃப்ளைட்டில் ஏறிட்டேன், ஃப்ளைட்டில் உட்காந்துட்டேன். ஃப்ளைட்டு புறப்பட போகுது. அப்போ அந்த என்னை 25,000 கட்டுன்னு இது பண்ணார் பார்த்தீங்களா, அவர் அங்கேருந்து ஓடியாராருங்க. அந்த பெட்டியை தூக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார் என்னை. நான் ஆள் தெரிகிறான்னா, ஒரு நிமிஷம் தானே அவர் என்னை பார்த்தாரு. உடனே ஏன்டா நம்ம பெட்டியை தூக்கிட்டு வராரு, நான் எந்திரிச்சு நிற்கிறேன். பார்த்து இருந்தாருக்குன்னு பெட்டின்னு கொடுத்து ஓடி இறங்கிறாருன்னா, அதுக்குள்ளே ஃப்ளைட்டு புறப்பட்டும் இருக்கு. அப்படின்னா அந்த நாம எவ்வளவு சக்தி வாய்ந்தது. கொண்டு வந்த பொருளை விட்டுட்டு போகிறோம். அந்த நேரத்துலையும் எனக்கு வேறு யாரையும் அங்கே போய் ஆஃபீஸர் தெரியுமா, அவரை வச்சு சொல்லி இவரை வச்சு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி அந்த பெட்டியை வாங்குறேன், ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிந்தது ஒரு நாமம். எந்த கஷ்டத்திலும் எந்த நேரத்திலும் உபயோகப்படுத்த வேண்டியது நாமம் யோகிராம் சுரத்குமார். இதை நீங்கள் தைரியமாக நம்புங்க. அந்த மாதிரி, அதாவது என்னுடைய அந்த குழந்தை வள்ளியம்மைங்கிற பெண்ணு பஸ்ஸில் ஏறிட்டால் வாமிட் வந்துடும். வாமிட் பண்ணால் பூராத்தையும் எடுத்துடுவான். அதுக்குன்னு புறப்புறதுக்கு முன்னாடி எங்கேயுமே பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி கையில் கொடுத்துருவோம். அதை புழிஞ்சு வாயில் உறிஞ்சிக்கிட்டு இருப்பா, போயிடுவாள். அன்றைக்கி அந்த எலுமிச்சம்பழம் வாங்கலை. மதுரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திண்டுக்கலுக்கு பஸ் ஏறுறோம். பஸ்ஸு ஏறி உட்காந்தவர் நாமம் வருது, ஆகா வாமிட் பண்ணி எல்லாரையும் அசிங்கப்படுத்திடுவாளே, என்ன பண்ணுறேன்னு தெரியலையே, நீ எலுமிச்சம்பழம் வேணும்னா சத்தியப்புறமாக ஒரு ஓடி வந்து எலுமிச்சம்பழத்தை கொடுத்து விட்டு இறங்கி சென்றார். அப்போனா அந்த நாமம் யோகிராம் சுரத்குமார். அதுக்கு மேலே எனக்கு ஆற்றல் கிடையாதுங்க. இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு போய் எலுமிச்சம்பழம் வாங்கக்கூடிய ஓடி போய் கடையில் போய் வாங்கணும், கடை திறந்துருக்கணும், அவன் கடைக்காரன் எலுமிச்சம்பழம் வச்சுருக்கணும், அதை வாங்கிட்டு வரணும், அதெல்லாம் எனக்கு இல்லை. நான் சொன்னது யோகிராம் சுரத்குமார் தான். அந்த எலுமிச்சம்பழம் அப்படியே கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு இறங்கிட்டு போயிட்டார். அழுதுட்டேன். அதாவது இப்படி ஒரு தெய்வமா என்னையா குருன்னா எதுக்கும் உனக்கு ஏன் கவலை தான் சொன்னேன். ரயில் பெட்டியில் சாமானை தூக்கி வச்சு விட்டு அங்கே லக்கேஜ் வைக்கிற இடத்துல வச்சு நீ பாட்டு சும்மா இரு, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் சொல்லிட்டு அதை விட்டுட்டு வண்டியிலையும் போய் ட்ரெயினில் சாமானை தூக்கி நிற்கிறது உன்னை யார் நிற்க சொல்கிறான்? சொல்லலை. அவர் தான் உனக்கு கொடுத்துட்டார், யோகிராம் சுரத்குமாருக்கு நாமத்தை கொடுத்துட்டாரே, இதை பயன்படுத்தி